ஸோ ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் பேக் சேனல் RIPTT கேம். நம்ம என்ன வீடியோ பார்க்கணும், ரோப்ளாக்ஸில் நம்ம ப்ரிசன் கேம் தான் விளையாட போகிறோம். இந்த ஜெயிலுக்குள்ளே ஸ்டார்டிங்கில் நமக்கு இந்த வெப்பன் ஏதோ கொடுக்குறாங்க. நம்ம லாஸ்ட்டாக அந்த ஃபயர் வெப்பன் வாங்கிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இங்கேருந்து எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் டைம் நம்ம ரோப்ளாக்ஸில் ஒரு வீடியோ போடுறோம். இவன் நம்மளோட முன்னாடி போகிறேன். இவனை நம்ம அடிக்கலாம்ல, இவனை நம்ம போடலாம் ஒரு வாட்டி. பர்ஃபெக்ட். இதுதான் ஃபோன் கொஞ்சம் அது நேராக ஆயிடுச்சு. இது ஓகே, இப்போ கரெக்டாக ஆயிடுச்சு. நம்ம குச்சி போகலாம் இங்கேருந்து. ஐயோ வின்ட்டோமே. சரி பரவாயில்ல, முன்னாடி போயின்னே இருக்கலாம். விடாமச்சு விஸ்வரூப வெற்றின்னு சும்மா சொல்லிக்கிறாங்க அந்த காலத்தில். எப்படி பட்டன் அனுப்புமா? ஓகே, இந்த சடங்கு வந்துச்சு. அவங்க வந்தான், அவன் எங்கே போனான்? அவன் எங்கேயோ போய் நம்ம அவனா வெயிட்டாக பண்ண முடியும். இதால் ஆகாதா? இது தான் பண்ணணுமா? இதோட அச்சா கூட தான் அது எரிஞ்சு மெல்ட் ஆகிடும். கரெக்டாக இல்லையா? இந்த போலீஸ்கிட்ட தான் போகணுமே. இப்போ இவங்ககிட்ட குண்டச்சா என்ன பிடிக்க கூட மாட்டேன்னா பிடிச்சிட்டான். ஐயோ, நான் தெரியாம அவங்ககிட்ட மாட்டிக்கினேன். எனக்கு அது சூர்யா டைலாக் வேறு ஞாபகம் வந்துச்சு நடுவில். என்னையா குண்டுன்னு சொல்கிறேன், நான் பிடிச்சேன்னா ஒன்று எனக்கே தெரியாதுன்னு. இங்கே நம்ம சுற்றி அமுத்திடலாம். ஓகே பர்ஃபெக்ட், நம்ம அமுத்திட்டோம். இப்போ நம்ம மேலே போகலாம். மேலே போய் அங்கேருந்து நம்ம ஷார்ட்கட் எடுத்து வேறு போனோம். நம்ம என்ன பண்ணோம் தெரியுமா? இங்கேருந்து நேராக போகுமா, அந்த நடுவுலேருந்து குச்சிடுவோம். நான் ஃபுல்லாகலாம் போக மாட்டேன். நம்ம அங்கே ஃபுல்லாக போய் அப்படி போய் இப்படி வந்து நம்ம இங்கேருந்தே குச்சிடணும். அது ரொம்ப ஈஸி. இப்போ நீங்கள் பார்க்கலாம். இப்போ நீங்கள் பாருங்கள். ஐயோ மாட்டிக்கினேன், அவ்வளோதான், ஸ்டக் ஆயிடுச்சு. சரி முன்னாடி போகலாம். இந்த குண்டை இந்த வயிற்ற வச்சுன்னு எப்படி தான் பின்னாடி வரேன்னு தெரியலையே. அதுவும் குச்சி வேறு வரான். எப்படி வரான்னு அவனுக்கு தான் தெரியும். என்னடா சாப்பிட்டு டெய்லி ஓடுவியா? அவ்வளோதான், போயிட்டான். இப்போ நம்ம எங்கேருந்து தப்பிக்கலாம்? ஓகே, இந்த வாட்டி பர்ஃபெக்டாக நம்ம குச்சிட்டோம். அவங்க மேலே நல்லா ஸ்டக் ஆகிட்டான், அங்கேருந்து போக முடியல. ஓகே, இங்கேருந்து கீழே வீந்து நேராக போனோம். இங்கேருந்து நம்ம கோயில் தான் போனோம். அங்கே ஒரு ஃப்ளங் இருக்கும், அது எடுத்துன்னு நம்ம கோயில் வந்து போகலாம். இதுனா கீழே சும்மா நோண்டினது, உள்ளே போய் தான் நோண்டணும். ஓகே பர்ஃபெக்ட், வந்துட்டோம். நோண்டின்னு உள்ளே வேற போனோம். இதுன்னா லாவா மாரி வந்துச்சு. ப்ரீசனுக்குள்ளே இவ்வளோ நாடா கோகலாக பண்ணி வச்சுக்கிறீங்க. இது ப்ரீசனா இல்லைன்னா அதுன்னு தெரியலையே. ஜெயில் மாரி வச்சுக்கிறீங்க, லாவா மாரி வச்சுக்கிறீங்க. சரி பர்ஃபெக்ட், நம்ம போயினே இருக்கலாம். ஒன்றும் பிரச்சனை. ஐயோ இதெல்லாம் அது பேட்ஸ்லாம் ரொம்ப பேடு. ஐயோ என்ன போச்சு உருண்டியா? இதான் இதுக்கிட்ட நம்ம அந்த ஓரத்தோட்டன்னு தப்பிச்சு போனோம். அவ்வளோதான். ஐயோ வந்துச்சு பர்ஃபெக்டாக வந்துட்டோம். நான் உங்களுக்கு ஒரு ட்ரிக் காமிக்கிறேன். இப்போ அந்த போயிடுறேன். அதுக்கப்புறம் இந்த ஒரு ட்ரிக் காமிக்கிறேன். ஸ்லைட் பண்ணினே போனோம். ஸ்லைட் போனால் ஃப்ரீஸாக இன்னும் ஃபாஸ்ட்டாக போகலாம். எங்கே பாருங்கள். இப்போ ஆராரோ உன் பேச்சு யாரோ வந்துட்டேன்னா இவ்வளோ ஸ்பீடாக வந்துட்டேன். இல்லை ட்ரிக்ஸ் இல்லை, நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம். இங்கேருந்து ஸ்லைட் பண்ணினே போகலாம். இப்போ ஸ்லைட் பண்ணுவானே, அங்கேருந்து அந்த வீலை சுற்ற வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த போலீஸோட ஸ்பீடாக போயிடலாம். இப்போ ஸ்லைட் பண்ணினே போகலாம். வாடா முஞ்சா போட்றா. நாங்களாம் ஸ்கேட்டிங் காலையில் ஸ்கேட்டிங்லாம் கூட நாங்கள் பைக்குன்னே போவோம். காலையில் நெய் தடவின்னு வந்துக்கிறோம். பட்டர் தடவின்னு வந்துக்கிறோம். இல்லை அவங்க உள்ளே போயிட்டான். நம்ம இங்கேருந்து குச்சி போகலாம். நீங்கள் எல்லா வாட்டியும் சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்தது தான் கேம் போடலான்னு. நான் இப்போ ஏன் இஷ்டத்து தான் ஒரு கேம் போடுவேன். அடுத்த வாட்டி நீங்கள் கமெண்ட்டில் சொன்னால் அந்த கேம் போடலாம். நம்ம இதுக்கப்புறம் நான் 2 விளாட போகிறேன். நான் 2ஓட அதுவும் கிராண்டி நான் ஒரு 5 minutes சேலஞ்ச் போட்டுக்கிறேன். அது நம்ம இதுனா ஸ்டிங் எனர்ஜியா? இது குச்சனா ஆகும். இதான் ஸ்டிங் எனர்ஜியோட எல்லோ கலர் பேக்கா? அது 2 ப்ளூ கலர் ரெட் கலர் வந்துது. எல்லோ கலர் நான் ஃபஸ்ட் டைம் தான் பார்க்குறேன். அதோட இது இவ்வளோ ஸ்பீடாக போகுது. இதெல்லாம் நம்ம ஈஸியாக ஃபஸ்ட் டைம்லேயே கிளியர் பண்ணிடலாம். ஏன்னா இது அவ்வளோ ஹார்டு இல்லை. ஹார்டு இதுக்கப்புறம் வருமே ஒரு அந்த காற்றோடு நம்ம ஸ்பீடாக போகணுமே, அது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்துட்டோம் எப்படியோ. கரெக்டு. இப்போ ரீசன் மாரி தப்பிக்கணுன்னா இவ்வளோ ஜெயிலை தாண்டி போடணுமா? எங்கே போலீஸ்லாம் இருக்க மாட்டாங்களா? லேடர் போடணும். இங்கே ஸ்டோர் ரூமில் லேடர் இருக்கும். ஓகே,
ரீச் அகெயின், அதாவது அமுத்திட்டு நம்ம எடுத்துன்னு போகலாம் இங்கேருந்து. ஓகே, ஜெயிலெலாம் இவ்வளோ பெருசாக இருந்தால் நாடா பண்ணுறது, திருட தப்பிக்கிறதுக்குள்ளே போயிடுவான்னு நினைக்கிறேன். இது கேம்னால நம்ம போயிடுறோம், அது வேறு வித்தியாசம். இது ஐயோ நமக்கு சரி பரவாயில்ல, உங்களுக்கு நிறைய டைம் ஆகுது. காற்று இது நம்ம எதிரில் எடுத்துன்னு போவோம். நம்ம எப்படின்னா தப்பிச்சு பண்ணோம், இல்லைன்னா குச்சி தான் போகணும். சரி, அவ்வளோ ஹார்ட்லாம் இல்லை. வந்துட்டோம் எப்படியோ வந்துட்டோம். பர்ஃபெக்டாக வந்துட்டோம். இப்போ நம்ம மேலே ஏறி போய் அடுத்த அது டாஸ்க்குன்னு பார்க்கலாம். ஓ, இது குச்சி போனோம். ஓகே, பர்ஃபெக்ட். ஓகே, இது கொம்பு மாரியே இல்லையே, இது கீழே எல்லாம் எப்படா ஏறுவாங்க உண்மையாக? இந்தமாரி இந்த ப்ரீசன்லாம் எப்படி ஏறுவாங்க? எனக்கு ஒரு விஷயம் புரியல. எனக்கு வேறு கொஞ்சம் சளி போச்சுருங்க காய்ஸ், அது வேறு எனக்கு ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. சளி பிடிக்கலன்னு கொஞ்சம் நல்லா பேசுவேன். ஐயோ வின்ட்டோமே, இல்லை இன்னும் அடி சான்ஸ் ட்ரை பண்ணலாம். இந்த வாட்டி வின் அவ்வளோ தான் கேம் டிலீட் பண்ண மாட்டேன். ஐயோ வின்ட்டேன். அப்போ ஷார்ட்கட்லேயே போவேன், இங்கேருந்தே நான் குதிப்பேன். அந்த இவ்வளோ நேரம் குதிக்காமல் நியாயமாக வந்ததுன்னா உங்களுக்கு இந்த கீவி வந்த வேலை. இங்கே இது க்ளாஸ் த வாலியர்ஸ், அதாவது இந்த ரெட் கலர் எடுத்ததில் அதில் கீயை 2 இருக்குது, கீயை வேறு மூடணும். இங்கேருந்து நம்ம குச்சி பார்க்கலாமா? கைஸ் சளி வேறு பூச்சி கைஸ், ரொம்ப இந்த குளூரில். இங்கே நம்ம செத்துடலாம். அப்புறம் மேலே டேரெக்டாக நம்ம செக் பண்ணிட்டு வந்துடலாம். இங்கேருந்து நம்ம கரெக்டாக வந்து பேக்கு போய் ஆஃப் பண்ணிடலாம் இங்கேருந்து. ஓகே, கரெக்ட். நம்ம ஆஃப் பண்ணிட்டு இப்போ நம்ம மேலே போகலாம். ஐயோ, அங்கேருந்து பாவம் ஒருத்தன் வீண்ட்டான், எனக்கு அது கஷ்டமாக இருக்குது. வாடா கூட, அது தனியாக போய் நிற்கிறேன். இங்கே துணைக்கு யாரும் இல்லையா? நான் பேசணும்னு உங்ககிட்ட பின்னாடியே வரான் பாரு. வாடா நல்லவனே வாடா. இங்கேருந்து ஐயோ சும்மாவே விட்டுமே. ஆத்திரம் அவசரம் கொஞ்சம் ஜாஸ்தி தான். பஸ்ஸாக பிடிக்க போகிறோம் நம்ம. இவ்வளோ கொஞ்சம் பொறுமையாகவே போகலாம். என்னன்னா தெரில, ரொம்ப ஸ்பீடாக போயிட்டோம். இப்போ பர்ஃபெக்டாக போயிடலாம். இவ்வளோ பெருசில் குதிக்கவே முடியாது அங்கே வச்சுடாமல். இதுனா இது தண்ணி போகிற இடத்துல நம்மள எங்கே காற்றடிக்குது, இதில் தான் கஷ்டம் தான் சொன்னேன்னு. 2 பேர் போக முடியாமல் தவச்சுக்கிறாங்க, நம்ம போயிடலாம். ஐயோ, ஓவர் கான்ஃபிடன்ஸ் உடம்புக்கு ஆகாது, கரெக்டு தான். இப்போ போயிடலாம். இப்போ வந்துட்டோம். இது கொஞ்சம் ஹார்டு தான். இதுலேயும் நம்ம போயிடு அந்த சொல்லத்துக்குள்ளே நம்ம போயிடுறோம் மேலே. ஆனால் இந்த வாட்டி எப்படின்னா தப்பிக்கலான்னு ட்ரை பண்ணோம். ஏன்னா முன்னாடி இவ்வளோ நம்மளுக்கே தெரியாது, இவ்வளோ வேணாலும் இருக்கும். ஐயோ, இது நாடாடி, அதனால தான் நீங்கள் 2 பேரும் இப்படி செத்துட்டானா ரொம்ப நேரமாக நின்றுங்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு. நம்ம போயிடலாம் இந்த வாட்டி, கரெக்டாக போயிடலாம். இந்த வாட்டி கரெக்டாக வந்துட்டோம். இன்னொன்றுக்குதா இதில் செத்தான், இன்னொரு வாட்டி பண்ணோமே, இதில் சாகக்கூடாது. நம்ம எப்படின்னா போயிடணும், கஷ்டப்பட்டாச்சு. வந்துட்டோம். எனக்கு கொஞ்சம் சளி போச்சுங்க காய்ஸ், அதுதான் எனக்கு ஒரு ப்ராப்ளம் ஆகுது. இதில் லேசர் லைட் வராது, நம்ம இது லேசர் லைட் கடைசியாக தான் வரும். இதுக்குள்ளே போயிடலாம். இது கொஞ்சம் சுத்தல் நினைக்கிறேன். இங்கேருந்து கீழே வேறு வேணும். இப்போ நம்ம எங்கே வந்துக்கிறோம்? கிச்சனுக்கு வந்துடுறோம். இங்கேருந்து நம்ம அந்த இதை போட்டாலும் தான் முன்னாடி போக முடியும். இது வேறு கிச்சனுக்குள்ளே அந்த கன் எடுத்து நம்ம ஸ்லைட் பண்ணினா போகலாம். ஸ்லைட் ஐயோ, இது வேறு அடிக்குதே என் மேலே அடிச்சா நில் உனக்கு இருக்குது. இன்னொன்று அச்சோம், நீ என் மேலே அடிச்சிட்டேயா, நீ காலி. இப்போ காலி. இன்னொன்று அடிச்சிச்சு பர்பிள் கலராக. இப்போ நில்ல, உன்னை போடுறேன். வா 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 உனக்கு இவ்வளோ திமிர் இருந்தால் என்னையே அடிப்ப நீ. ஹேர் ஷாட்டே கொடுப்பேன். சரி, காசு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஜெயிலுக்கு நம்ம திருடி தான் வந்தோம், ஜெயிலேருந்து திருடின்னு போகிறோம். இப்போ அந்த பக்கம் நம்ம சுற்றின்னு போனோம். அங்கே வேறு ஒரு ராட்சச மாதிரி ஒருத்தன் இருப்பான், அவனை வேறு போடணும். அவனை ராட்சச ரோபோட்டா நானே தெரியல. அது கொஞ்சம் தூரமாக போகணுன்னு நினைக்கிறேன். இங்கேருந்து நம்ம ஸ்லைட் பண்ணினே இப்போ போகலாம். இந்தமாரி மனுஷன்லாம் போனால் மண்டை கண்டெல்லாம் செடறிடும். ஐயோ அப்பா, இதுதான் சூப்பராக இருந்துச்சு. ஓகே, கேம் கண்டுபிடிச்சவன் ரொம்ப பெரிய இதாக தான் இருப்பான். ஸ்லைட் பண்ணினே போய் அங்கே தூயமானா இது நாங்கள் நம்பணுமா? இப்போ காற்றுலேயே அந்த லேசர் லைட், நான் சொன்னேன் லேசர் லைட், அது தப்பிச்சு போனால் அது ஈஸி தான். நம்ம இந்த ஸ்டைட்டில் இருக்கோம், இங்கேயும் தான் நம்ம
கார்னர்லேயே இருந்தால் கரெக்டாக இருக்கும். அங்கேருந்து நம்மளால் சாக முடியாது. ஏன்னா நல்லா லைட்டாக கார்னரில் இருந்தால் பாஸ் ஆகுது, அதனால சீக்கிரம் போயிடும். கரெக்டாக வந்துன்னுக்குறோம். பர்ஃபெக்டாக வந்துட்டு இப்போ நம்ம மேலே என்னாச்சு? ஓ அங்கே போனோமா? குச்சி வேறு இருக்கணும். அவ்வளோ காற்று அடிக்குது இந்த இவ்வளோ மெலிசான வந்துட்டோம். இப்போ மேலே அந்த எங்கள் பழங்கள்லாம் வைக்கணும். பழங்க வச்சு தான் போக முடியும். மேலேருந்து எடுத்துன்னு வரலாம். மேலே தான் இருக்கும். நிறைய வீடியோ பார்த்துக்கிறனால எனக்கு இது தெரியுது. இல்லைனா ஃபஸ்ட் டைமில் விளாட்ற ரோப்ளாக்ஸ் இது. மூமெண்ட்டாக நம்ம என்ன ஃப்ரீ ஃபயர் பிளேயரு. ஃப்ரீ ஃபயர் நம்ம கூடிய சீக்கிரம் ஒரு வீடியோ போடுவோம், லைவ் போடுவோம். நம்ம கூடிய சீக்கிரம் ஒரு நாள். நீங்களே ஒரு நாள் சொல்லுங்கள் கமெண்ட்டில் எதுங்க எப்போ நம்ம ஃப்ரீ ஃபயர் இது வீடியோ போடலான்னு. இங்கே போட்டுடலாம். கரெக்டாக ஓகே பர்ஃபெக்ட். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இங்கேருந்து அவுட் ஆக போகிறோம். இவனை போட்டு தள்ளிட்டு தான் அவுட் ஆகணும். பர்கர் அடிக்கலாம், மேங்கோ அடிக்கலாம், பனானா அடிக்கலாம், எல்லாம் அடிக்கலாம். இவன் மூஞ்சி மேலே அடிக்கிறான். அந்த கை டேமேஜ் பண்ணணும். நம்ம ஏன் உடம்புல நான் குத்துனேன். இந்த நான்லாம் ஃபஸ்ட் டைம் விளாடும்போது உடம்புல தான் குத்துனேன். இந்த சாவே இல்லை, என்ன போட்டு தள்ளிட்டான். ஃபஸ்ட் டைமில் பண்ணோம். அவன் கையில் அடிக்கலாம் வந்துச்சு. ஆயிடுச்சு கொஞ்சம். ஓகே பர்ஃபெக்ட். இன்னும் 2 பாட்டிலே போடு. பர்ஃபெக்ட். இப்போ நம்ம இன்னும் நிறைய காசு கொடுத்துக்கிறாங்க. நம்மளுக்கு நோட்டாக கொடுத்துக்கிறாங்க. இந்த வாட்டி காயினாக கொடுக்கல, நம்மளை சில்லையாக கொடுக்கல, நம்மளுக்கு நோட்டாக கொடுத்து நம்மளை கௌரவிச்சுக்கிறாங்க. அதே அந்த ₹1 விட்டனே சரி விடுங்க. இப்போனா நம்ம ஹெலிகாப்டரில் தப்பிக்க போகிறோம். அங்கே போய் தப்பிச்சிடலாம். நானும் ஃபஸ்ட்டு டென்ஷன். இந்த வண்டியிலே நம்ம எஸ்கேப் ஆகணும். டியூ விக்ரம்குள்ளே கூட இந்தமாரி தான் அந்த கேட்டை உடச்சின்னு வெளியே போவாங்க. படம் பார்த்துருந்தா ஸோ கைண்ட் ஆஃப் யூ. ஓகே நம்ம பெட்ரோல் பம்ப் வரைக்கும் வந்துட்டோம். இங்கேருந்து இறங்கி நம்ம அங்கேருந்து அதில் லேடர்லாம் வச்சு மேலே ஏறணும். இங்கேருந்து இந்த குப்பை ஸ்டோர்லாம் எடுத்துன்னு போய் அங்கே வைக்கணும். குப்பை டப்பாலாம் எடுத்துன்னு போய் அங்கே வைக்கணும். இங்கே ஒரு குப்பை டப்பா வச்சுட்டு அப்புறம் அந்த லேடர் எடுத்துன்னு வந்துடலாம். நம்ம நான் லேடரில் ஏறி போகலான்னு தான் நினச்சேங்க. ஆனால் லேடரில் ஏறவே முடியல. நான் பாருங்கள் இப்போ ட்ரை பண்ணுறேன். இப்போ இதில் ஏறவே முடியல. எங்கே பாருங்கள் ஏறவே முடியல இது. அதனால் நான் என்ன பண்ணேன்னா 2 பாக்ஸ் எடுத்து வந்து வச்சுட்டேன். இது இன்னொரு குப்பை தட்டு எடுத்துன்னு வந்து வச்சுட்டோம். இந்த உலகமே மொத்த குப்பையாக தான் இருக்குது. எல்லா குப்பையும் நம்ம பெட்ரோல் பம்பில் பார்க்கலாம். இல்லை பாக்ஸ் எடுத்துக்கலாம். ஒரு பாக்ஸு இங்கே வச்சுக்கலாம். இன்னும் எடுத்துன்னு அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இப்போ குச்சி போயிடலாம் நம்ம. ஓகே பர்ஃபெக்டாக வந்துட்டோம். இப்போ மேலே ஏறலாம். இப்போ நம்ம மேலே அவ்வளோ இதுதான் கடைசின்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஹெலிகாப்டர் வந்துடும். ஓகே வந்துடுச்சு. ஸோ end of the guys கேம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நம்ம என்ன கேம் போடலான்னு. அடுத்த கேம் கொஞ்சம் ஹாரலாக போடலாமா இல்லை இந்த மாதிரி ரோப்ளாக்ஸ் கேமாகவே போடலாமான்னு பார்க்கலாம். இந்த கேம் நான் பார்ட் 2 எடுத்துன்னு வரேன் போலீஸாக. இப்போதைக்கு நான் ஆட் பண்ணுறேன் இந்த வீடியோவை. ஸோ பாய் காய்ஸ்.